ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் எஜுகேஷன். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம கோர்ஸ் இன்ட்ரோடக்ஷன் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் சிஸ்டமோட இன்ட்ரோ மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் நம்பர் சிஸ்டம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம், அதுக்கப்புறம் பேஸ்னா என்ன, ரேடிக்ஸ்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் இன்ட்ரோவாக தான் இருக்க போகுது. ஸோ போக போக நம்ம வந்து இன்டெப்த்தாக கவர் பண்ணுவோம். நம்ம வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்ற மாதிரி டெசிமல் நம்பர் யூஸ் பண்றோம். அதே மாதிரி மிஷின் யூஸ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது வந்து என்ன பண்ணும்னா டெசிமல் நம்பரை வந்து பைனரியா மாற்றும். பைனரினா ஒன்றும் இல்லை, வெறும் 0 or 1 அதான் வந்து கன்வெர்ட் பண்ணும். இட்ஸ் மீன் கம்ப்ளீட் சீரீஸ் ஆஃப் 01, 001, 110 அந்த மாதிரி லாங் சீரீஸை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதை வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, நம்ம லாங்குவேஜை மிஷினால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து இடையில வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுவோம். டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கன்வர்ஷன் டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு வந்து தமிழ் தெரியும், ஆனால் ஹிந்தி தெரியாது. இப்போ வந்து ஹிந்திக்காரன் வந்து உங்கள்கிட்ட தமிழ் பேசினானா உங்களுக்கு வந்து புரியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து தமிழ் வந்து ஹிந்திக்காரன் பேசுனீங்க புரியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கன்வர்ஷன் வந்து தேவை. எப்படி ஹிந்தியை வந்து தமிழில் கன்வெர்ட் பண்ணுறது, தமிழை வந்து ஹிந்தியில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தேவை. ஸோ அதுக்காக வந்து நம்பர் கன்வர்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். டெசிமல் டு பைனரி ஓகேப்பா, ஏன்னா டெசிமல் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லாங்குவேஜ், பைனரி வந்து மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லாங்குவேஜ், அதில் கன்வெர்ட் பண்ணுறோம் நியாயம் இருக்குது. ஸோ ஏன் நம்ம ஆக்டலும் ஹெக்ஸா டெசிமல் கன்வர்ஷனும் நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எதுக்கு நம்ம படிக்கிறோம்னா, இப்போ ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு வந்து ஹெக்ஸா டெசிமல் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதோட நம்பர்ஸ் நம்ம எழுதும்போது சைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால வந்து ஹெக்ஸா டெசிமல் யூஸ் பண்ணுறோம். ஏன் ஆக்டல் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து மெயினாக ஆக்டல் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ சிஹெச் மாடுங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது, ஏன்னா யூசரோட பர்மிஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து நம்ம வந்து ஆக்டல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்டெப்த்தாக நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணிட்டு சொல்கிறேன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு எக்ஸாக்டாக. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம நம்பர் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்பர் சிஸ்டமோட ப்ராப்பரான டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸோ நம்பர் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, வே ஆஃப் ரெப்ரசன்டிங் கேரக்டர் ஆர் லெட்டர் or any number or any symbol as a predefined structure. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்தில் வந்து வேற லாங்குவேஜில் இல்லைனா வேற ஒரு சிச்சுவேஷனில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிம்பிளை வந்து நம்ம வந்து நம்பர்ஸாக யூஸ் பண்ணோம். ஸோ நம்பர்ஸாக யூஸ் பண்ணோம் சில ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ்னால், ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்பர் வந்து ஒரு பேஸ் இருக்கணும். ஸோ அந்த பேஸால் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் வந்து நம்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் எக்ஸாம்பிளோட இதை வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1923ன்னு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, லாஸ்ட்டா இருக்க வேல்யூ வந்து 10^0, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ வந்து 10^1 அந்த மாதிரி நம்ம வந்து நார்மல் டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல வந்து மல்டிபிள் பண்ணுவோம். அந்த மாதிரி மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணா 1923 கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 × 3 பவர் 3 × 10^0 அப்படின்னா 10^0 1, 1 × 3 3. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த நம்பர் போகும்போது 9 × 10^1 90. ஸோ 90 + 3 93. இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டே போனா கடைசியில் 1923 அப்படின்னு நம்பர் வரும். ஸோ இது வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வந்து 10 தான் இருக்கும். ஸோ அதனால அதை வந்து நம்ம பேஸா எடுத்துக்கிட்டு அதோட பவர்ஸ்ல வந்து எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுவோம். ஸோ ஒருக்கா நீங்க இந்த போட்டோவை கிளியரா பாருங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கிளியரா தெரியும். இப்போ வந்து டெசிமல்னா நம்ம 10 பவர்ஸால ஆட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் இதுவே பைனரி எடுத்துக்கலாம். பைனரினா 2 நம்பர் தான் இருக்கு, 0 2 சாரி 0 1. ஸோ அதோட பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 2. ஸோ அதனால 2^0 2^1 அப்படின்னு நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுவோம். இதுவே ஆக்டல்னா 8, ஹெக்ஸாடெசிமல்னா 16 இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஜெனரலைஸ்டு ஃபார்ம் நம்ம பார்க்கலாம். வந்து நான் ரேண்டமா என்ன பண்ணியிருக்கேன்னா MYWX அப்படின்னு நம்ம வந்து ரேண்டமா எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரேண்டமா எடுத்ததுல வந்து நம்ம வந்து ரேடிக்ஸ்னாலும் பேஸ்னாலும் ஒன்று தான். ஸோ வந்து ரேடிக்ஸ் பாயிண்ட் வந்து அதான் ரேடிக்ஸா வந்து விச் மீன்ஸ் பேஸ் வந்து எக்ஸா எடுத்திருக்கோம். இப்போ வந்து நார்மல் சிஸ்டம்ல வந்து நம்ம 10ஆ எடுத்தோம், ஏன்னா மேக்ஸிமம் வேல்யூ வந்து 10. இப்போ தெரியாத நம்பர் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எக்ஸா எடுப்போம். ஸோ X^0, X^1 அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒருக்கா கிளியரா பாருங்க. சப்போஸ் புரியலன்னா நீங்க திரும்ப கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து திரும்ப இதை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோ லென்த்தா போகுதுன்னு நான் வந்து ரொம்ப ஷார்ட்டா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படி இல்லை உங்களால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓகே, நம்பர் சிஸ்டம் இன்ட்ரோவா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டெசிமல், ஹெக்ஸாடெசிமல், பைனரி, ஆக்டல் பற்றி நம்ம டீப்பாக பார்த்துட்டு
அதுக்கப்புறம் இதோட கன்வர்ஷன் டெக்னிக்ஸ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 டூ 9 எதுலன்னா டெசிமல்ல. 0லேருந்து 9 நம்பர் வரைக்கும் தான் இருக்கு. 10 வேணும்னா 10 அப்படின்னு நம்ம வந்து சேர்த்து எழுதுவோம். ஸோ இதுவே ஆக்டல்ல பார்த்தீங்கன்னா 0 டூ 7 தான் மேக்ஸிமம் ரேஞ்ச். அடுத்த நம்பருக்கு வந்து நம்ம 2 நம்பர் சேர்த்து எழுதுற மாரி இருக்கும். ஸோ அதே மாரி தான் ஹெக்ஸாடெசிமலுக்கும் பைனரிக்கு வந்து 0ஸ் அண்ட் 1ஸ் மட்டும் தான். ஸோ இதோட பேஸ் வேல்யூவும் நான் கீழ தந்திருக்கேன். விச் மீன்ஸ் 0 டூ 9னா மொத்தம் 10 வேல்யூ இருக்கும். அதே மாரி 1 டூ எஃப்எஸ் 0 டூ எஃப்ன்னு மட்டும் ஹெக்ஸாடெசிமல்ல மாறி இருக்கும். ஸோ எஃப் என்னதுன்னா 10 வரைக்குமே நம்ம வந்து நம்பர்ஸா தான் எழுதுவோம். ஸோ 10க்கு அப்புறம் 11லேருந்து ஆரம்பிக்கும்போது ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டர் விச் மீன்ஸ் ஏபிசிடிஎஃப் அப்படிங்கிற நம்பர் வந்து யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து எஃப் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். ஏ வந்து 11, எஃப் வந்து 15, இன் பிட்வீன்ல 12, 13, 14 அப்படிங்கிறதுக்கு வந்து தனித்தனி லெட்டர்ஸ் வந்து டினோட் பண்ணுவோம். இன் ஆர்டரா டினோட் பண்ணுவோம். ஸோ அத பத்தி நம்ம டெப்த்தாவே நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.